Good evening, JMC viewers. Very good evening. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா வைல் லூப் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா லூப்பிங் இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். அந்த லூப்பிங்கில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து வைல். அப்போ வைல்னால் என்ன, அதுக்கப்புறம் அந்த வைலுக்கான சின்டாக்ஸ் என்ன, அப்புறம் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் தென் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னன்றதை இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேவா, ரைட், ஆரம்பிக்கலாமா? ரைட். இப்போ எஸ்ஆர்சியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வழக்கம் போல் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய்ட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூவில் போய்ட்டு நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் நான் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன க்ரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா லூப் அண்டர்ஸ்கோர் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். மெயின் மெத்தட் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பேக்கேஜ் ஆக்கிட்டே இருக்கு. ஒரே நிமிஷம் இப்படி பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ எஸ்ஆர்சியில் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய்ட்டு நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் தான் என்ன பண்ணுறேன், லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் மெயின் மெத்தட் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லூப்பிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ லூப்பிங் அப்படின்றது என்ன? லூப்பிங் அப்படின்றது இட் இஸ் அண்டர் த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இது வந்து ஒரு கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக் தான் இது, ஓகேவா? அப்போ இது என்னவா பண்ணுறோன்னா இட் ஹேஸ் 3 செக்ஷன்ஸாக பிரிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்க்குறது வைல், அது ஒரு கீவேர்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டூ வைல், அதில் டூன்றது ஒன் ஆஃப் த கீவேர்ட். தேர்டு வந்து யூஸ் பண்ணுறது ஃபார். அப்போ ஃபாரும் கீவேர்டு தான், ஓகேவா? அப்போ 3 லூப்பிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், வைல, டூ வைல, ஃபார், ஓகேவா? நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லூப்பிங், இது கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறோம், டிஃபரன்ஸ் பிட்வீன் டெசிஷன் மேக்கிங் அண்டு லூப்பிங் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது நம்ம முழுக்க இஃப்பை நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ இஃப்கான கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லூப்பிங்க்கும் டெசிஷன் மேக்கிங்க்கும், அப்போ இஃப்பை வச்சு பார்க்குறது டெசிஷன் மேக்கிங். லூப்பிங்கில் பார்த்திங்க அப்படின்னா வைல், டூ வைல், ஃபார் மூணுமே வச்சு பார்ப்போம், ஓகேவா? டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு ஸ்டேட்மெண்ட்டை ஒன் டைம் மட்டும் பிரிண்ட் பண்ண வைக்கிறது டெசிஷன் மேக்கிங். இதுவே வந்து கண்டிஷனை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை மோர் தென் ஒன் டைம் அன்டில் இட்ஸ் ஃபால்ஸ். புரியுதுங்களா? அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகிட்ருக்கும், ஐட்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஐட்ரேஷன் வர என்ன ஆகிட்ருக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல மீன் பண்ணுறது. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வைல் பற்றி பார்க்க போகிறோம். வைல் அப்படின்றது என்ன இதில் மீன் பண்ணுறேன், இட் இஸ் ஒன் ஆஃப் த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆல்சோ லூப்பிங். அடுத்தது இது முக்கியமான பாயிண்ட், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா என்ட்ரி கண்ட்ரோல் பிளாக்கிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அப்போ என்ட்ரி கண்ட்ரோல் பிளாக்கிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே அனுப்பும், இன்கேஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் வெளில வந்துடும். இதுதான் அதுக்கான இது, ஓகேவா? அண்ட் தென் இதுக்கான ரூல்ஸ், சில ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிக்ளேர் த வேரியபிள் அண்ட் இனிஷியலைஸ் இட். அப்போ அந்த வேரியபிளுக்கான வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறதையும் நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம் அப்படின்றது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்டிஷனை செக் பண்ணுறது, செக் த கண்டிஷன் சொல்கிறோம். செக் த
கண்டிஷன் சொல்கிறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா தேர்டு வந்து இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா print the ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். அடுத்தது 3.1ல் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஏ வேல்யூ. டிக்ரிமெண்ட் ஏ வேல்யூ. ஓகேவா, இதை தான் கண்ட்ரோல் பண்ணும் ஆக்சுவலாக. அப்போ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் என்ன பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுன்றத ஞாபகம் வச்சுங்க. கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஒயிலில் லூப்பிங்கில் கண்டிஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த கண்டிஷன் அந்த எக்ஸாக்ட் வேல்யூ வரும்போது என்ன ஆகிடும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடணும். ஓகேவா, வெளில வந்துடணும். அப்போ அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாகணும். இப்போ அதுதான் என்ன சொல்கிறோம்னா அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வேல்யூ அப்படின்றத மீன் பண்ணுறோம். எக்ஸாக்டாக கண்டிஷன் எனக்கு எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வெளில வந்துடணும் சொல்கிறோம் இல்லையா, ரைட். அப்போ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணுது இந்த இடத்துல அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஒயிலோட கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுது வெளில வந்துடும். அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கொடுக்காமல் விட்டு நம்மளுக்கு என்ன சார் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம டிக்ளேர் பண்ண டைப்பை பொறுத்து இருக்குது. இப்போ நான் வந்து இன்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அதுக்கான ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளவோ அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வரைக்கும் வேல்யூ வந்து போயிட்டே இருக்கும். அது ஐட்ரேஷன் போயிட்டே இருக்கும். வேல்யூ சொல்லக்கூடாது, ஐட்ரேஷன் போயிட்டே இருக்கும். அப்போ அத்தனை டைம்ஸ் ஐட்ரேஷன் போயிட்டே இருக்கும். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பார்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன், if the condition is false. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா, if the condition is false, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா it will exit. it will exit ன்னு சொல்கிறோம். இதுக்கான சின்டாக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ while of கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துக்கலாம். கீழே வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கொடுத்துக்கலாம். அந்த லாஸ்ட் அதை கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். இதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா, இதை யூஸ் பண்ணுறோம். while of கண்டிஷன், கண்டிஷன் ட்ரூ வந்தால் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆக போது அது கீழே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். அப்போ அதுக்கான ப்ரோக்ராம் பற்றி பார்த்துடலாமா? ப்ரோக்ராம் பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்ன சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா ஸ்கொயர் த நம்பர்ஸ். ஸ்கொயர் த நம்பர்ஸ் இதுதான் நம்ம வந்து இப்போ லாஜிக்கை எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட்ஸ் எ வேல்யூ ஃப்ரம் 1 to 10 எப்படி பிரிண்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். அப்போ நம்ம வந்து இன்ட் ஐ கொடுத்துட்றேன், ஈக்குவல் டு நான் 1 கொடுக்குறேன். ஏன்னா ஸ்டார்டிங் வேல்யூ எனக்கு 1ல் ஆரம்பிக்குது, அதனால் நான் ஐ ஈக்குவல் டு 1 கொடுத்துட்றேன். இப்போ கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். while of அப்போ எது வரைக்கும் நம்ம வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்கிறோம் 10. அப்போ எனக்கு எண்டு வேல்யூ 10 தான் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம், ஐ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10 இதை கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம கண்டிஷன் அப்படின்னாவே அந்த இடத்துல ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்ளை பண்ணுவோம், லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறது கண்டிஷனாகவே. அது இஃபாக இருந்தாலும் சரி, ஒயிலாக இருந்தாலும் சரி, டூ ஒயில் ஆர் சம்திங் ஃபார் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம். அந்த இடத்துல அதை ஞாபகம் வச்சுங்க, மறந்துட வேண்டாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்அவுட்டில் நான் ஐயை மட்டும் கொடுத்துட்றேன், கீழே ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். இப்போ சேவ் பண்ணிப்போம். இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு இடத்துல ஐ ஈக்குவல் டு 1 கொடுத்தாச்சு, ஐ லெஸ் தென் ஐ ஈக்குவல் 10. ஏன்னா 10 பிரிண்ட் ஆகணும் எனக்கு. அப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன செக் பண்ணணும், ஃபஸ்ட் நம்ம இட்ரேஷனில் ஐக்கான வேல்யூ 1 கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ 1 வந்து 10 கம்பேர் பண்ணும்போது சின்னதாக செக் பண்ணி பார்க்கும். எஸ், கண்டிஷன் இஸ் ட்ரூ. ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும். இப்போ ஐயை பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஐக்கான கரண்ட் வேல்யூ என்ன 1 இல்லையா. அப்போ 1 பிரிண்ட் பண்ணும், அந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ் போகும். இப்போ ஐக்கான வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும் பை 1. அப்போ ஏற்கனவே ஐயோட வேல்யூ வந்து 1 இருந்தது, இப்போ 1 + 1 2. அப்போ திரும்ப நம்மளுக்கு என்ன பண்ணும், ரீஇன்ஷியலைஸ் பண்ணிக்கும் ஐக்கு போய்ட்டு. இப்போ 2 இருக்கும் ஐயோட வேல்யூ. இப்போ 2 வந்து கம்பேர் தன் 10 இஸ் ஸ்மால். அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எகைன் எஸ்ஓபியில் ஐயை பிரிண்ட் பண்ணும். தட் இஸ் இப்போ வந்து அடுத்த லைனில் 2ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணும் நெக்ஸ்ட் லைனில். ஓகேங்களா. இப்போ இது போல் இது வரைக்கும் வரும் அப்படின்னா 10 வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். சரியா. அப்போ எனக்கு 10 பிரிண்ட் ஆகிடும். இப்போ 10 பிரிண்ட் ஆகிடும். இப்போ திரும்ப எனக்கு என்ன ஆகும், ஐ ப்ளஸ் ப்ளஸ் போகும். இப்போ ஐக்கான வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். 11 அப்படின்ற வேல்யூ இருக்கும்.
இப்போ கண்டிஷன் போய் செக் பண்ணும். அப்போ 11 அப்படின்றது 10 கம்பேர் பண்ணும்போது சின்னதாக செக் பண்ணி பார்க்கும் இல்லை. அப்போ 11 அப்படின்றது 10 கம்பேர் பண்ணும்போது பெருசு தான் இல்லையா. அப்போ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் வந்தால் வெளில வந்துடும். இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ பாருங்கள். ஸோ ரன்னர்ஸ் நான் கொடுத்துட்றேன், அப்ளிகேஷன் கொடுத்துட்றேன், வந்துச்சு பாருங்கள் 10 வரைக்கும் 1லேயே 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது இல்லையா. இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக. ரொம்ப சிம்பிள் புரியுதா. இப்போ இதுவே நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸாக பார்க்குறதா எப்படி பார்க்குறது அப்படின்னா, நான் வந்து இங்கே இப்படி வச்சுக்கிறேன். i = 1 இருக்கட்டும், கமா வந்து நான் ரெஸ்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எனக்கு 10 வரைக்கும் வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸ் வேணும். அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு வந்து என்ன ஆகணும்னா, அந்த ஐட்ரேஷன் வருது இல்லையா, அந்த ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்குமான எனக்கு ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 1க்கான ஸ்கொயர், 2க்கான ஸ்கொயர், 3க்கான ஸ்கொயர்ன்றது நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான், இந்த ப்ராப்ளம் இல்லை. இதோ பாருங்கள். இப்போ ஸ்கொயருக்கான தன்னைத்தானியே ஸ்கொயர் பண்ணிக்கும் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், i*i கொடுத்துடலாமா. i*i கொடுத்துருங்க. ஈக்குவல்ட்டு என்ன பண்ணலாம், ஸ்டோரிங் வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஸ்ஸை கொடுத்துட்றேன். இப்போ கரெக்டாக இருக்குமா லாஜிக்கு. அப்போ i*னா ஃபஸ்ட்டு டைம் வந்து ஐட்ரேஷனோட வேல்யூ வந்து 1. அப்போ 1*1 அப்படின்னா 1 தான். அப்போ அந்த 1ன்ற வேல்யூ எதில் போய் ஸ்டோர் ஆகும், நம்மளுக்கு ரெஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸோ இப்படி கொடுத்துடலாம். i ப்ளஸ் வந்து டபுள் கோட்ஸில் பவர் கொடுத்துருவோம் 2. நான் ஸ்கொயர்னால் அந்த 2 தான் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்காக நம்ம இப்படி மீன் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ் நான் கொடுத்துட்றேன் இந்த இடத்துல மீன் பண்ணுறது. ஓகேவா, இப்படி கொடுத்துருவோம். எஸ், இப்போ கொடுத்தாச்சு. i++ கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ i++ ஐயோட வேல்யூ இப்போ 2ஆக இருக்கும். இப்போ 2 < 10. அப்போ கண்டிஷன் ட்ரூ வந்தால் இங்கே வரும். அப்போ 2*2னா 4. அப்போ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு அப்படின்னா, ஐயோட வேல்யூ கரண்ட் ஐட்ரேஷன் வேல்யூ என்ன 2 தான். அப்போ 2^2னா நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல, அதாவது 2 பவர் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 4 அப்படின்ற வேல்யூ மாரி வரும்னு வச்சுங்களேன். இப்படியே நம்ம போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்துலாமா. இப்போ பாருங்கள், இப்படி வந்துடும். 1/2னா அப்போ 1*1, 2*2 4. ஓகேவா. அதுமாரி வந்து இந்த இடத்துல 3/2ன்னு சொல்கிறத 3 ஸ்கொயர் பண்ணுறோம் அர்த்தம். இது வந்து ஸ்கொயருக்கான மீனிங் தான். அது 3 ஸ்கொயர் பண்ணுங்கள், இதுமாரி 4 ஸ்கொயர் பண்ணுங்கள். பவர் 2னா அந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணுறோம் அர்த்தம், அதுதான் மீனிங். 5 ஸ்கொயர் பண்ணுங்கள், 6 ஸ்கொயர் பண்ணுறோம், 7 ஸ்கொயர் பண்ணுறோம், 8 ஸ்கொயர் பண்ணுறோம், இப்படின்ற மாதிரி மீனிங். புரியுதானு சொல்லிட்டு ஓகேவா. அப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வேல்யூ வந்து இப்படி வந்துடும். ஓகேவா. இப்போ 10 ஸ்கொயர் பண்ணும்போது 100 வேல்யூ கிடச்சிட போதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் த கான்செப்ட், நத்திங் பட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் அது. ஓகேவா, ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராம் இஸ் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, ரியல் டைம் லாஜிக்கில் உள்ள ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்குறோம். என்னென்னா, இப்போ ஏடிஎம் நம்ம வந்து பின் நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, இந்த பின் நம்பர் கொடுக்கும்போது 3 அட்டம்ஸ் தான் கொடுக்க முடியும். அப்படி 3 அட்டம்ஸ் வந்து கொடுத்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா பிளாக்ன்ற ஸ்டேஜ் வந்துடும் இல்லையா. இப்போ அதுதான் செக் பண்ணி பார்க்க போகிறோம் என்றது பார்த்துலாமா. அப்படி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஓகே, பிரச்சனை இல்லை. தட் இஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வர மாதிரி. இல்லை அப்படின்னா ஒரு 3 அட்டம்ஸ் வரைக்கும் நமக்கு போயிட்டு வரும். இன்கேஸ் அந்த 3 அட்டம்ஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கார்டு பிளாக் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். அப்போ அது எப்படி பண்ணலாம், நான் தனியாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லூப்பில் _2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். மெயின் மெத்தட் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு நான் வந்து பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து பின், நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் செட் பண்ணி வைக்கிறேன், பின். ஓகேவா. அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் பின் ஒன்று கொடுக்குறேன். என் பின்னுக்கு தான் நம்ம இன்புட்டு கெட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே. இப்போ நான் வழக்கம் போல் ரன் டைம் கெட் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ds = நியூ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் system.in கொடுத்துருக்கேன். system.in கொடுத்துருக்கேன்.
எஸ். இப்போ பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிங்க மறக்காமல். இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம அதே போல் அட்டம்ப்ட்ஸ் வேணும் இல்லையா? இப்போ 3 அட்டம்ப்ட்ஸ்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அட்டம்ப்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் 0ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன், இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் எப்படி செக் பண்ண போகிறேன் இந்த இடத்துல அப்படின்னா, while ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு 3, சாரி லெஸ் தென் 3ன்னு வச்சுக்கிறேன். லெஸ் தென் 3 இருந்தது அப்படின்னா உள்ளே வரணும். இப்போ என்கிட்ட என்ன கேட்கணும், நம்மள்ட்ட வந்து இன்புட்டு கேட்டாகணும். என்ன இன்புட்னா என்டர் பின் நம்பர்னு ஒரு ஸ்டேபிள் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பின் நம்பருக்கான இன்புட்டை கொடுக்க போகிறோம். என்னது, என் பின் ஈக்குவல் டு, ஸோ இன்டீஜர் டாட் பேர்ஸ் இன்ட் ஆஃப் என்ன ஆப்ஜெக்டிவ் டிஎஸ் தானே டாட் ரீட் லைன் கொடுத்துருங்க. இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும், மறக்காமல் த்ரோ பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம் கண்டிஷனை. என்ன செக் பண்ண போகிறோம், இஃப் ஆஃப் என் பின் ஈக்குவல் டு பின்னாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிடணும், சிஸ் அவுட்டில் வந்து அக்சஸ் கிராண்டட் நான் ஒரு சும்மா ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஓகேவாக இருந்தால் இதோட பிரேக் ஆகிடணும், வெளில வந்துடணும், திரும்ப ஐட்ரேஷன் வரக்கூடாது. இப்போ அதுக்காக நம்ம பிரேக் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. அப்படி இல்லைன்னா எல் ஸ்பாட் வரும். இப்போ என்ன பண்ணுறோம், எல் ஸ்பாட் வந்தோடனே அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு இத்தனை அட்டம்ப்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்றத நம்ம அந்த இடத்துல சொல்லி ஆகணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்று இங்கே நம்ம அட்டம்ப்ட்ஸ் ++ கொடுத்துக்கலாமா, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி கொடுத்துங்க, அட்டம்ப்ட்ஸ் ++ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஆல்ரெடி வந்து அட்டம்ப்ட் வந்து ஒரு அட்டம்ப்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இன்னும் 2 அட்டம்ப்ட்ஸ் தான் இருக்குன்றதை மீன் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் ப்ளஸ் 3 மைனஸ் அட்டம்ப்ட்ஸ் லெஃப்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துடலாம். அது கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். ஓகேவா? இப்படி கொடுத்துடலாம். இதை இப்போ கண்டிஷன் வச்சும் கொடுக்கலாம். எல் ஸ்கூலில் அந்த கண்டிஷன் வந்து இப்படியும் கொடுக்கலாம். இஃப் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்து லெஸ் தென் 3 இருந்தது அப்படின்னா கூட கொடுக்கலாம், நோ இஷ்யூஸ். இப்படி கூட கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். புரியுதா? இப்படியும் கொடுக்கலாம், நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ ஒன்ஸ் வந்து எனக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, அட்டம்ப்ட்ஸ் வந்து திரும்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப பின் நம்பர் கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து பின் நம்பர் வந்து எனக்கு சரியாக இல்லைன்னா அட்டம்ப்ட்ஸோட வேல்யூ வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா? அப்போ எப்போ வந்து 3 ரீச் பண்ணதோ அப்போ என்ன இன்னும் எனக்கு இங்கே வரும், இஃப் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் ஈக்குவல் டு 3னா இந்த இடத்துல சிஸ்அவுட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்ட் இஸ் பிளாக்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துடணும். அவ்வளோதான், முடிச்சிடப்போம். தட்ஸ் ஆல். இது ஈஸியாக பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இதோ வருது பாருங்க, இப்படி வந்துடும். அப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அட்டம்ஸோட வேல்யூ நான் 0 கொடுத்துருக்கேன். இப்போ 0 less than 3 கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும், பின் நம்பர் கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என் பின்னுக்கான இன்புட்டு கெட் பண்ணுறோம். அப்போ ஆல்ரெடி பின்னுக்கு வந்து நான் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன் 1 2 3 4. அப்போ என் பின் கொடுக்க வேல்யூ வந்து 1 2 3 4 இருந்தது அப்படின்னா அக்சஸ் கிராண்டட், அப்படியே எனக்கு முடிச்சுட்டு வெளில வந்துடணும். இன்கேஸ் நான் கொடுக்கக்கூடிய பின் நம்பர் அப்படின்றது மேட்ச் ஆகலைன்னா எல் ஸ்பாட் இங்கே வரும். அப்போ அட்டம்ஸோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். அப்போ இந்த அட்டம்ஸோட வேல்யூ வந்து 0வாக இருந்தது, இப்போ 1 இருக்குமா. அப்போ 1 less than 3னா கண்டிஷன் ட்ரூ தான், இங்கே வரும். அப்போ 3 மைனஸ் அட்டம்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் எத்தனை டம்ஸ் நமக்கு இன்னும் இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். அப்போ 3 - 1, அப்போ இன்னும் 2 அட்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணணும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா மேலே போகும். ஓகேவா? மேலே போகிறதுனா ஒயிலுக்குள்ளே போகும். இப்போ அட்டம்ஸோட வேல்யூ வந்து செக் பண்ணும். அப்போ 1 less than 3னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. திரும்ப பின் நம்பர் செக் பண்ணும், திரும்ப பின் நம்பர் கேட்கும், திரும்ப பின் நம்பர் வந்து கொடுப்பீங்க.
ஓகேவா? அப்போ திரும்ப பின் நம்பர் கொடுக்குறப்ப அதுவும் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப அட்டம்ஸ் ++. இப்போ அட்டம்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும். அப்போ 2 less than 3 செக் பண்ணி பார்க்கும். இப்போ இது போல் எனக்கு போயிட்டே இருக்கும். எப்போ எனக்கு வந்து இதாகும்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ யூ ஹவ் 0 atoms லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகும்போது அட்டம்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது 3 less than 3 செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா டோட்டலாக வெளில வந்துட்டு இங்கே வந்துடும். கார்டு இஸ் பிளாக்னு வந்துட்டு போகுது. தட்ஸ் ஆல். இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். ரன் பண்ணி பார்க்கலாமா? இதை பார்த்தலாம் பாருங்கள். என்ட்ரு பின் நம்பர் நான் வந்து பின் நம்பர் 1 2 3 4 கொடுத்துட்டேன் அப்படின்னா கிராண்டட் வந்துட போகுது. இதுவே நான் கொடுக்குற பின் நம்பர் மேட்ச் ஆகலைன்னா அதையும் பார்த்துலாமா? நான் என்ன பண்ணுறேன், இப்போ 5 6 7 8 கொடுக்குறேன். 2 atoms லெஃப்ட். திரும்ப பின் நம்பர் கேட்குது, நான் திரும்ப கொடுக்குறேன். 1 2 4 5 கொடுக்குறேன். 1 லெஃப்ட். திரும்ப பின் நம்பர் தரேன். 1 1 2 1 கொடுக்குறேன். கார்டு இஸ் பிளாக். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இது ரியல் டைமாக இருக்கக்கூடிய லாஜிக் தான் அது. அப்போ 3 times வந்து அவங்க பின் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டே வராங்க அப்படிங்கும்போது எந்த டைமுமே வந்து அந்த பின் நம்பர் கரெக்டாக கொடுக்கல அப்படியே கார்டு பிளாக் ஆகிடும். தட்ஸ் ஆல். புரியுதா? இதுதான் வந்து ஆக்சுவலாக லாஜிக்கு. இது ரியல் டைமில் சினாரி கேட்பாங்க என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரைட். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரைட். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.